ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதரசதா மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் செரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருமாலையில் பறக்க நாம சங்கீர்த்தனத்தினுடைய பிரபாவத்தையே சொல்லிட்டு வரார் சுவாமி தொண்டரடிப்புடி ஆழ்வார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்றதான கடினமான சாதனைகள்லாம் பல சொல்லியிருக்கு பகவத்கீதையிலன்னா கூட, அதே பகவத்கீதையில சததம் கீர்த்தையந்த அப்படின்னும் பஜதி மாம் அப்படின்னு பஜதே மாம் அப்படின்லாம் பல இடங்கள்ல தன்னை பஜனம் பண்ணக்கூடியதான திருநாமத்தை சொல்லணும்னு கீதையில பகவானே சொல்லியிருக்கான். கர்மயோகம் பண்றவனும் கீதையில பார்த்தீங்கன்னா அவனுக்கும் நாம சங்கீர்த்தனம் தான் விதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. நான் கர்மயோகம் பண்றேன், எனக்கு நாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஞான யோகம் பண்றவனுக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், நாமத்தை சொல்லிதான் ஆகணும். அப்பதான் அந்த ஞானம் விரிவடையும். கேட்டால் ஞான யோகம் சித்திக்காது. கடைசியில் பக்தி யோகம்னு சொன்னாலும் அது அஷ்டாங்க யோகம் தானே, படிப்படியாக மேலே ஏறணும் யோகங்கள் பண்ணி. அதுக்கும் நாமத்தை பிடிச்சிருந்தா தான் அது மேலே மேலே படிப்படியாக ஏற முடியும். அப்படிங்கிறதுனால நீ கர்மயோகம் பண்ணுறேன்னு பண்ணாலும், ஞான யோகம் பண்ணுறேன்னு பண்ணாலும், பக்தி யோகம் பண்ணுறேன்னு பண்ணாலும், எந்த பாதையில் போனாலும் நாமத்தை சொன்னாதான் அது அதில் பலன் கிடைக்கும். ஆனால் நாமம் சொல்கிறதுக்கு வேற எதையும் துணைக்கு தொட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பருப்பு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கை தேடும். இந்த இலையில தட்டில் ஒரு கரியமுது இருக்கா, காய் இருக்கா, இல்லை கூட்டு இருக்கா, இல்லை ஏதாவது அப்பளமாவது இருக்குமா அப்படின்னு கை தேடும். தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு பருப்பு சாதம் சாப்பிடுச்சு இருந்தால் சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து குழம்பு சாதம்னு பிசைஞ்சு சாப்பிட்டா திருப்பி கை தொழாயமாடும், அப்படி ஏதாவது இருக்கா தொட்டுக்க ஏதாவது. அது சாத்துமது சாதம்னு சொல்ற ரசஞ்சாதம் சாப்பிடச்சோ தொட்டுக்க என்ன இருக்குன்னு தேடும் கை. பாயசம் விட்டா பாயசத்துக்கு எதை தொட்டுன்னு சாப்பிடுறது? பாயசத்துக்கு பாயசமே தான், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் எதிர்பார்க்காது. இந்த நாமம் சொல்றது இருக்கு, இது பாயசம் மாதிரி. மற்ற கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் பருப்பு சாதம், குழம்பு சாதம், சாத்துமது சாதம்னு சாப்பிட்றது மாதிரி தொட்டுக்க இருக்கணும். இது எதை தொட்டுக்கணும்னா நாமத்தை தொட்டுக்கணும். ஆனால் பாயசம் சாப்பிட்றவன் திருக்கண்ணு போது வழிச்சு நக்கறான், இல்லை அப்படியே டம்ளரில் கொடுத்தா வடக்குன்னு சாப்பிட்றான், ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு தலையை ஆட்டுறான், ருசிக்கிறான். அந்த ருச்சி கண்டவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, அதுக்கு அதுவே தான். அந்த மாதிரி நாமத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நாமத்துக்கு எந்த சகாயமும் தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லை, எந்த யோகமும் இல்லை, நியமங்கள் கூட வேணுன்றது இல்லை. குளிச்சுட்டு தான் நாமம் சொல்லணும், படுத்துட்டு எழுதுக்கிறீங்கள குளிச்சுட்டு வா அப்படின்றதுல அவசியம் இல்லை. முதல் எடுக்கச்சவே பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடின்றத சொல்லிட்டான். முதல்ல பஜனை பண்ணு, நாமத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நாட்காலே நீராடிங்கிற. பின்னாடி முதல்ல நாட்காலே நீராடி சொல்லிட்டு அப்புறமா நாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருந்தாளானா அப்போ குளிச்சுட்டு தான் நாமம் சொல்லணும் அப்படின்னு ஆயிடும். பரமன் அடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி அடுத்தது தான் அவர் பின்னாடி. அப்படிங்கிறதுனாலேயே நாமத்தை சொல்றதுக்கு குளிக்கணுன்ற அவசியம் இல்லை, பல்லு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, தீட்டு துறவா இருக்கும்ன்ற பயமும் இல்லை. எப்போ வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறதுனால. ஆனால் எப்படி சொன்னாலும் அது ஆனந்தத்தை தான் தரும், ருச்சிகரமானது. எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே, எப்படி சொன்னாலும் அது ஆனந்தத்தை தான் தரும் அப்படிங்கிற நாம பிரபாவம் இருக்கிறதுனால இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை வரிசையா சொல்லிட்டு வர்றார். எல்லா பிரபந்தத்திலுமே இருந்தாலும் திருமாலை பூர, திருப்பாவை பூர, திருப்பாவையில 13 இடத்துல பாடின்னு நாம சங்கீர்த்தனத்தை பாடுறதையே சொன்னா ஆண்டாள். இப்ப திருமாலையில தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் பகவானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை சொன்னார். இதை முன்னாடியே நம்ம கேட்டதில்ல. முதல் பாசுரம், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமா நகருளாய். முன்னாடிலாம் யமனை கண்டாலே கேட்டாலே பயம், நேர காண வேண்டாம், கேட்டாலே அடி வயிறு கொலை குலுங்கும். என்ன ஆயிடுமோ, உயிர் போச்சே, என்ன ஆகுமோ. யமன் வரத காரணம் யமனுடையதான ஆட்கள் உருவாளே, யம பட்டர்கள், தூதுவர்கள். அவ வந்தான்னா என்ன ஆகுமோ, என்ன அடி அடிப்பாளோ, எப்படி இழுத்துன்னு போவாளோ அப்படின்னு நேற்று வரைக்கும் பயம்.
அதோடு இல்லாத இவா 2 பேர்ட்ட இருக்கிற பயத்துக்கு அடிப்படை பயம் எதுனா சித்திரகுப்தன்ட்ட. ஏன்னா கணக்கெல்லாம் அவன் தான் எழுதி வச்சிருக்கான். இந்த கணக்கு பிள்ளைகிட்ட தான் பயமா இருக்கு. இது எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுற போறது, இல்லாத யமன் கிட்ட எல்லாம் காட்டி கொடுத்துட போறது அப்படின்னு சித்திரகுப்தனை கண்டா பயந்துட்டு இருப்பான். யமனை கண்டா, யமனுடைய தூதுவர்கள் அவனுடைய மனாட்டிமார்களை கண்டா கூட பயம் இருக்கும் முன்னாடிலாம். இப்ப என்ன ஆச்சுன்னா, நாராயண அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். நின் நாமம் கற்ற ஆவலி. அப்புறமா தொண்டர்படியோட இப்படி மார்பு நிமித்துறாரு. எனக்கு நிகர் கிடையாது. ஏயா யமனை பார்த்தாலும் பயம் இல்லையானா? யமன் என்ன, அவன் சித்திரகுப்தன் என்ன, அவ குடும்ப சகிதமா வரட்டும், எல்லார் தலைமையிலையும் நான் காலை வச்சு மிதிப்பேன் தைரியமா. நமன் தமர் தலைகள் மீதே, அவ தலைமையில காலை வச்சு என்ன தைரியமா அப்படி சொல்லிருக்கான். நின் நாமம் கற்ற நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னோ, இனிமே எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, யம பயம் இல்லை. அந்த யம பயம் இல்லைங்கிறது முதல்ல சொல்றார். அதனால நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சிரு, எந்த பயமே உனக்கு இருக்காது. சம்சார பயமே கிடையாது. பிறப்புன்ற பயமோ, மூப்புன்ற பயமோ, பிடின்ற பயமோ, எதுவும் பசிங்கிற பயமோ, அதுக்காக உழைக்கணும்ன்றதோ எதுவுமே கிடையாதுப்பா. ஏன்னா இங்க உயிர் போயிடுச்சுன்னா மரணமானால் வைகுந்தம், நேரம் வைகுண்டம் போயிட போற. உன்னை யமன்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டார், இந்திரன்ட்டையும் காட்டி கொடுக்க மாட்டார், பூமியிலையும் காட்டி கொடுக்க மாட்டார், அந்தரிட்சத்திலையும் காட்டி கொடுக்க மாட்டார், ஆகாசத்துல. அப்படி இருக்கிறதுனால நீ கவலைப்படாத இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல காண்பிச்சிட்டார். அதுவும் ரங்கநாதர்கிட்ட நேரம் பேசுறார். ரங்கநாதன் தான் கேட்கிறான் இந்த பாசுரங்கள் எல்லாம். இவர் உட்காந்து உபன்யாசம் பண்றார். ரங்கநாதர்கிட்டே போய் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு கூட்டு பேசினார். உடனே பெருமாள் சொன்னார், அப்படியா, அப்படியானா உனக்கு இதே ஜென்மாவில் வைகுண்டம் கொடுத்துட்டேன். ஏன்னா என் நாமத்தை சொன்னவளுக்கு அவ தள்ள கட்டி விடுவேன், பலாத்காரமா கட்டிடுவேன் வைகுண்டத்தை. அதனால அவன் வரமாட்டேன் அவனாலையும் சொல்ல முடியாது, கொடுக்க முடியாதுன்னு என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன் நான் நாராயணான்னு சொல்லிட்டான். என் பேரை சொன்னான், என் ஊரை சொன்னான், என் அடியார்களுக்கு தண்ணீர் வார்த்தான் அப்படின்னு சொல்றது மாதிரி என் ஊரை சொல்றான், என் பேரை சொல்றான். நீ ஸ்ரீரங்கம்னு ஊர் பேரை சொன்னா கூட போதும், ரங்கான்னு சொல்ல வேண்டாம், ரங்கநாதான்னு சொல்ல வேண்டாம். அரங்கம் என்று அழைப்பறார்கள். அரங்கம்னா ஸ்ரீரங்கம்னு ஊர் பேர், அழகர் கோவில்னு ஊர் பேர், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஊர் பேர். அந்த திவ்ய தேசத்தினுடைய பேர் சொன்னாலே போதும். என்னை சொன்னான், என்னை பத்தி சொன்னான், என் ஊரை சொன்னான், என் அடியார்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தான். தாகத்துக்கு வந்தவளுக்கு தண்ணீர் கொடுக்கச்ச ஒரு அடியவனும் வந்துட்டான், அவனுக்கு சேர்த்து இவன் கொடுத்துட்டான். மொத்தத்துல கடைசியில் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். தண்ணீர் பந்தல் வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் தானம் பண்றேன் கணக்கு காட்டுறதுக்கு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவன் எடுத்ததனுடைய நோக்கம் வீடியோ எடுத்து போட்டு தன் பெருமையை நிலைநாட்டிக்கணும்னு பண்ணான். ஆனா அதுல ஒரு அடியவனும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டான், தண்ணீர் அருந்திட்டு போயிட்டான். பெருமாள் பார்த்தார், கணக்கு எழுதி வச்சுட்டார். பாகவத ஆளுக்கு இவன் தண்ணீர் மூலமாக அமிர்தத்தையே கொடுத்தான். அந்த ஒரு புண்ணியத்துக்கு பலனா வைகுண்டத்தை கொடுன்னு கொடுப்பாராம். இப்படி எல்லாம் பகவான் இருக்கச்சே அவன் ஊர் பேரை சொன்னாலே பலன்னா, அவன் பேரையே சொன்னா கேட்பானே, கிம் புனர் நியாயமேரே, அப்புறம் கேட்பானே, கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால உனக்கு வைகுண்டம் நான் கொடுத்தே ஆவேன், நீ நாராயணா சொல்லிட்டு உனக்கு வைகுண்டம் உண்டுன்னார் பெருமாள். எவன் கேட்டான் உங்ககிட்ட வைகுண்டத்தை? நானும் வைகுண்டத்தை கேட்டா நாராயணா சொல்லிருக்கேன். பின்ன நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு நாராயணான்னு சொன்னா அதுக்காக சொல்றேனே தவிர வைகுண்டத்தை யார் கேட்டது? நீட்டி முழங்கி நீ எவன் வருவான் வைகுண்டத்துக்கு? கேட்கிறார் தெரியுமா? அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொல்ல போறார் இந்த பாசகம். வைகுண்டத்துல கிடைக்கிற அங்க ரசம் இருக்கே, சுகம் இருக்கே, அது கிடைச்சாலும் வேண்டேன், எனக்கு வேண்டாம். இச்சுவை தவிர இங்க ஸ்ரீரங்கத்துல ஒரு மூல உட்காண்டீங்க, மரத்தடியில் உட்காண்டாது. இங்க ரங்கா, ரங்கப்பிரபு, நாராயணா, கோவிந்தா, வாசுதேவான்னு உன் பேரை சொல்றேன், அச்சுதா, அமரரேரே, ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு உன் பேரை சொல்லிச்ச இங்க கிடைக்கிற சுவை நீ வைகுண்டமே கொடுத்தாலும் எனக்கு அங்க ரசிக்காதுப்பா. எனக்கு ஸ்ரீரங்கத்துல நாமம் சொல்றதே போதும் அப்படின்னு இந்த 2வது பாசனத்தை சொல்றார். நாம எவ்வளவு ருச்சியானது, தித்திப்பானது. நம்ம எல்லாரும் கோபால் ஜாமுன் சாப்பிட்டு தித்திப்பா இருக்கிறோம். எல்லாரும் குலோப் ஜாமுன்னு பேர் வச்சிருக்காது. ஆனா பாகவதாலாம் ஒத்துக்க மாட்டான். அது என்ன குலோப் ஜாமுன், கோபால் ஜாமுன்னு சொல்ற. ஏன்னா 6ஆவது முதன் ஆச்சே, அவனுடைய தித்திப்புக்கு நிகர் வருமா? எதையுமே பகவானா பார்க்கணும். அதனால உருண்டை உருண்டையா இருக்கு, கட்ட கட்டையா கொட்டையா முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, கண்ணனுடைய மொழி மாதிரி இருக்கு. கோபால் ஜாமுன்னு பேர் வை அப்படின்னு தான் எங்க ஆச்சாரியர் சொல்றார். அதனால கோபால் ஜாமுன், கோபால் ஜாமுன் எங்க ஞானாச்சாரியர் அண்ணா. அப்படி இருக்கிறதுனால அப்ப அந்த கோபால் ஜாமுன் சாப்பிடு தித்திப்பா இருக்குன்னா இதெல்லாம் ஒரு சுவையான்றார். கரும்பு சுவையா இருக்கும் என்ன, அது ஒரு சுவையான்னு கேட்கிறார். எல்லாமே சப்பு சப்புன்னு இருக்கு. ஏண்டானா பகவானுடைய நாமம் அவ்வளவு தித்திப்பா இருக்குன்றத இந்த முதல் பாசத்துல காட்ட போறார். மேல அதை அனுபவிக்கலாம்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.